அமெரிக்கா ஒரு வேளை இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தத்துக்குள் நுழைந்தால் எவ்வாறு என்ன கேட்டால் 50-50 தான் அவங்க நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க நுழையலை. இப்போ நேற்றும் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா 2 வீக் டைம் கேட்டிருக்காரு. இப்போ நுழையிறவனுக்கு எதுக்கு 2 வீக் தேவை? நுழையணும்னு முடிவெடுத்துட்டா 2 வீக் தேவையில்லை, உடனே நுழைஞ்சிடலாம். அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா ஈரான் சரணடைய வேண்டும் என்று சொல்கிறாங்க. தோத்து போகிறவன் தான் சரணடையணும், ஜெயிக்கிறவன் எதுக்கு சரணடையணும்? ஜெயிக்கிறவன் அது என்னன்னா இப்போ இஸ்ரேல் தோத்துருச்சுன்னு ஒத்துக்கிட்டா பெரிய சிக்கலாக போயிடும். அதனால தான் ஈரான் சரணடையணுங்கிறாங்க. இன்றைக்கும் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கே வரமாட்டோம்ட்டாரு அமெரிக்காவோட. ஏன் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம்? யுத்தம் நடக்கும்போது பேச்சுவார்த்தை இல்லை, முதல்ல இஸ்ரேல் பின்வாங்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்குறோம் வேணும்டா, அப்பவும் கடைசி அடியை நாங்கள் அடிச்சுட்டு தான் நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் நுழையுமான்னு பார்த்தீங்கன்னா இந்த சூழல் வந்து ரெண்டையும் சொல்லுது நமக்கு. உதாரணமாக யூரோப்புக்கு அவங்க நிறைய விமானங்கள் அனுப்பியிருந்தாங்க. 30க்கும் மேற்பட்ட விமானங்கள் வந்து சேர்ந்துருத்து யூரோப்புக்கு. அந்த விமானங்களில் பெரும்பாலான விமானங்கள் வந்து தாக்குதல் விமானங்கள், பாதி விமானங்கள் என்னென்னு சொன்னால் டேங்கர் விமானங்கள். அந்த விமானத்துக்கு பெட்ரோல், சூப்பர் பெட்ரோல் கொடுக்குற விமானங்கள், பறந்துக்கிட்டே கொடுக்குற விமானங்கள். இது யுத்தத்துக்கு தான் அவங்க பயன்படுத்துவாங்க. இப்படி ஒரு சூழலும் இருக்கிறது. அவர்களுடைய தாக்குதல் கப்பல்கள் இருக்குதா இல்லையா, யுத்த கப்பல்கள் மெடிட்டேரியன் சீக்கு வந்து கொண்டு இருக்கிறது. அதே நேரத்தில் ரெட் சீக்கும் நாங்கள் அனுப்ப போகிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுடைய யுத்த கப்பல்கள் வந்து சேர்றதுக்கு இன்னும் ஒரு 4 நாளாவது பிடிக்கும். வந்துக்கிட்டு கடைசியாக அவருடைய USS ட்ரூமன் நினைக்கிறேன், அந்த கப்பல் இப்பொழுது என்ன பண்ணுதுன்னு கேட்டால் வியட்நாம் போன கப்பல் வியட்நாம்லேருந்து திருப்பி விட்டுருக்காங்க மெடிட்டேரியன் சீக்கு, அதுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல் நடக்கிறதுக்கு மத்தியில் பஹ்ரைன் நிலப்பரப்பு, பஹ்ரைன் கடற்பரப்பில் இருந்த அமெரிக்காவினுடைய கப்பல்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டுருச்சு. இப்போ பஹ்ரைன் கடற்பரப்பில் இல்லை. அதாவது ஹொர்முஸ் நீர்நிலையாக தாண்டி வெளியே வந்துட்டாங்க. இந்த ஹொர்முஸ் பெரிய பிரச்சனைக்குரிய இடம். ஹொர்முஸை அடிச்சுட்டாண்டா பெரிய சிக்கலாக போயிடும் ஈரான் அடிச்சுட்டான்னாலே. அதனால் அதை வெளியே எடுத்துட்டாங்க. இப்போ நேற்று வந்த செய்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம்ஸே எழுதியிருக்கிறாங்க. என்னென்னு கேட்டால் அவர்களுடைய கத்தாரில் தான் மிகப்பெரிய பேஸ் இருக்குது. அரபு மிடில் ஈஸ்ட்டுக்குள்ளே 19 பேஸ் இருக்குது அமெரிக்காவுக்கு. அதில் மிகப்பெரிய பேஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் உதய் விமானத்தளம் இருக்குது கத்தாரில். கத்தாரில் இருந்த பிபிசியே அந்த சேட்டலைட் காட்சிகள் எல்லாம் காட்டியிருக்கிறான். கத்தார் அவருடைய உதய் விமான நிலையத்தில் இருந்த ரன்வேல இருந்த பேசஞ்சர் ஃப்ளைட்ஸு, இராணுவ ஃப்ளைட்ஸு, அவருடைய பெரிய பெரிய ட்ரோன்ஸ் எல்லாமே அப்புறப்படுத்திட்டாங்க. இப்போ அப்புறப்படுத்திட்டாங்கன்னா அங்கே கத்தாரில் இல்லைன்னு அர்த்தம். ஏன் அப்புறப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்குரிய முனைப்புகளில் விமானங்கள் யூரோப்புக்கு வருகிறது. இங்கே இருக்கிறதெல்லாம் அப்புறப்படுத்துகிறாங்கன்னா ஒன்றோ தாக்குதலுக்கு தயாராகிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா விமானமெல்லாம் அதுக்கு வர்றதாக தான் காட்டுது. தாக்க ஆரம்பிச்சுட்டா உடனே கத்தாரில் இருக்கக்கூடிய உதய் போர்ட்டுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டால் ஈரான் தாக்குதல் நடத்தலாம். கத்தாருக்கு அடித்தா தான் 2 நாட்டுக்கு பிரச்சனை, அமெரிக்காவினுடைய பேஸுக்கு அடித்தா 2 நாட்டு பிரச்சனை, அது அமெரிக்காவோட பிரச்சனை. அதே நேரத்தில் இந்த பக்கம் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய போர்ட்டுக்கு அடிக்கலாம். இதுகளை கருத்தில் கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய வளங்களை எல்லாம் ஓரப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதை தாண்டி என்ன பண்ணலாம்னு கேட்டால் அவங்க உள்ள நுழையிறாங்கன்னா எதுக்கு நுழைவாங்கன்னா ஒன்றுக்கு தான் அவங்க நுழையணும். என்னன்னா ஈரானுடைய அணுமின் நிலையங்கள் இருக்குதா இல்லையா, இந்த அணுமின் நிலையங்களில் ஃபோர்டோ அணுமின் நிலையம் இருக்குது. மற்ற இஸ்பஹானில் இருக்கிறதாக இருக்கட்டும் அல்லது தப்ரீஸில் இருக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு மிடில் அளவில் இருக்கிறதா. ஃபோர்டோ அணுமின் நிலையத்தில் தான் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறதாக நம்பப்படுகிறது. இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வந்து 90% யுரேனியத்தை செறிவூட்டிட்டாங்கன்னா அணுகுண்டு செஞ்சிடலாம்னு அர்த்தம். இப்போ சர்வதேச அணுத்தடுப்பு முகமை என்ன சொல்லுதுன்னு கேட்டால் 60% செறிவூட்டிட்டாங்க அப்படிங்குது. ஆனால் அந்த ஆதாரமற்ற செய்திகள் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டால் 400 அளவுக்கு 400+ அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அணுவை செறிவூட்டி வச்சிருக்கிறாங்கன்னா அதுக்குள்ளே அவங்க 9 தொடக்கம் 10 அணுகுண்டுகளை செய்ய முடியும் ஈரான். எனவே அவங்க அந்த வளத்தை பெற்றுக்கொண்டுட்டாங்கிற கருத்துக்களும் இருக்குது. ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அப்படி செய்யலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த நாடு செய்கிற வரைக்கும் செய்யன்னு சொன்னால் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் செஞ்சு முடிச்சேன்னு சொல்லுவான். இப்போ இதில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா இன்னைக்கு IRGCயினுடைய அறிவிப்பு, நாங்கள் அணு தயாரிப்பதற்குரிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றிட்டோம்ங்கிறாங்க. இது உண்மையாக இருந்தால் ஃபோர்டோ அணுமின் நிலையத்தில் செறிவூட்டப்பட்ட அந்த யுரேனியம் இல்லை என்று அர்த்தம். ஆனால் உலகமே சொல்லுகிற ஒரு செய்தி என்னென்னா ஃபோர்டோ அணுமின் நிலையத்தில் தான் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்குதுங்கிறாங்க. சரி, இதுக்கு அமெரிக்கா அடிக்கலாமா, இஸ்ரேல் முதல்ல அடிக்கலாமான்னு கேட்டால் இஸ்ரேலுக்கு அடிக்கலாம். ஃபோர்டோக்கு பலமுறை அடிச்சிட்டாங்க. ஃபோர்டோ சேதம் வராது. எப்போ சேதம் வரும்னு கேட்டால் ஃபோர்டோ இருக்கிறது 280 அடி ஆழத்தில், அதாவது 80 மீட்டர் ஆழத்தில் இருக்குது.
இந்த உலகத்துல இருக்கிற நம்பர் 1 குண்டு இருக்குதா இல்லையா, அது B2U என்னமோ சொல்லுவாங்க, நான் படிச்சேன், அந்த பேர் நினைவில்லை. அந்த குண்டை கொண்டு வந்து போடுறதாக அந்த குண்டு இஸ்ரேல்கிட்ட இல்லை. இஸ்ரேலுக்கு குண்டு கிடைச்சாலும் அதை போடுறதுக்குரிய விமானம் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டால் அமெரிக்காட்ட தான் இருக்குது. அப்போ அமெரிக்காட்ட இருக்கக்கூடிய அந்த விமானத்தின் ஊடாகத்தான் அந்த குண்டை கொண்டு வந்து அவங்க போடணும். அந்த குண்டை கொண்டு வந்து போடுறதாக இருந்தால் அவங்களுக்கு என்ன தேவை என்று கேட்டால் அமெரிக்கா நேரடியாக யுத்தத்துக்கு வரணும். அமெரிக்காவோட விமானத்தை கொடுத்துட்டாலே அமெரிக்கா நேரடியாக யுத்தத்துக்கு வருதுன்னு அர்த்தம். அதை கொண்டு வந்து போட்டாலும் 60 மீட்டருக்கு தான் போகும், 80க்கு போகாது. எனவே அப்படி பார்த்தாலும் ஈரானுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அங்க இருந்தாலும் அப்பொழுதும் அவங்க என்ன பாதிப்பு ஏற்படாது, பாதுகாத்துருவாங்கன்னு அர்த்தம். அப்ப இது இந்த ஒண்ணுக்காகத்தான் அமெரிக்காவை இழுத்துக்கிட்டு இருக்கிறான். நீங்க வாங்க, நாங்க போய் அடிக்க போயிட்டோம், நீங்க சொல்லித்தானே உள்ள வந்தோம், அடிக்க போயிட்டோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, நீங்க வாங்க. இப்ப அவன் வந்து குண்டை போட்டான்னு சொன்னா அப்பவும் அது அழியாது, அப்பவும் பாதுகாக்கப்பட்டுரும். அப்படி இந்த ஒரு முறைக்கு மட்டும்தான் அமெரிக்கா வருவாங்க. ஆனால் அமெரிக்க அதிபர் நேற்று நைட்டும் அதாவது அமெரிக்க அதிபர் ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னு அவருக்கே தெரியாதுங்க. அவர் இப்போ ஒன்று சொல்லுவார், இன்னும் கொஞ்சம் ஒன்று சொல்லுவார். ஏன்னா அவர் அமெரிக்க அதிபர், புரியுதா? நம்ம நாட்டு அதிபர் தான் சொன்னதுல நிற்கணும். அமெரிக்க அதிபர் தானே அவர் எதையும் சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒருத்தர் இப்போ ஒன்று சொல்றீங்க, இன்னும் கொஞ்சம் ஒன்று சொல்றீங்க, என்னங்க உளத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்போம். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஆமாம் உளத்துறாருன்றவாங்க. இது அமெரிக்க அதிபர் சொன்னா இல்லை அமெரிக்க அதிபர்ல அவரு அப்படின்றாங்க. அப்போ அமெரிக்க அதிபர்னால உளரணுமாங்கிற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. அவர் நேற்று ஈவினிங் என்ன பண்றாருன்னு கேட்டா, நான் என்ன செய்வேன் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறாரு. நேற்று நைட்டு வெள்ளை மாலை ஒயிட் ஹவுஸினுடைய அறிக்கை என்னன்னு சொன்னா, இன்னும் 2 வாரங்களில் அமெரிக்க அதிபர் முடிவெடுக்கலாம். 2 வாரம் போச்சுன்னு வைங்க, இஸ்ரேலை காலி பண்ணி விட்டுருவான். அப்போ ஏன் 2 வாரம் எடுக்கிறாருன்னா, நம்ம அடிக்க போனால் ஈரான்காரன் ரிப்பீட் அடிக்க இப்போ நிலைமை விளங்கிருச்சு. இப்போ நம்ம நினைச்ச அளவுக்கு இல்லை, ஈரான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. எனவே நம்ம கை வைக்க போயிடணும்னா நமக்கு சிக்கலாக போயிடும். அவங்களோட 50,000 படை வீரர்கள் மிடில் ஈஸ்டில் இருக்கிறாங்க. ஆல்ரெடி ஈரானுடைய ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் 50,000 சவப்பட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்கிறாரு. ஏன்னா எல்லாம் பெலிஸ்டிக், நீங்கள் எதை வச்சும் சரிப்பட்டு வராது. நீங்கள் கொண்டு அணு ஆயுதம் இருக்கிற இடத்துக்கு தான் கொண்டு போடுவீங்க, அவன் அட்டிப்பான் பெலிஸ்டிக் எல்லா இடத்துக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கிறதுனால 50-50 நிலைமை இருக்குது. அமெரிக்கா 50 வரவும் கூடும், வராமல் இருக்கவும் கூடும். வந்த அமெரிக்காவுக்கும் அடிப்போம்ங்கிறாங்க. எனவே அமெரிக்கா உள்ள நுழைந்தால் ரஷ்யா உள்ள நுழைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. குறிப்பாக அல் ஜசீராவினுடைய ரொம்ப பிரபலமான ஜியோ பாலிட்டிக்ஸ் பேசக்கூடிய மர்வான் பிஷாரா போன்ற ஆய்வாளர்களே சொல்றது என்னன்னா, அமெரிக்கா வந்தா ரஷ்யா வருவாங்க. எனவே புட்டினை இந்த டைம்ல பகைத்துக் கொள்வதற்கு எப்படியுமே அவர் விரும்ப மாட்டார் டொனால்ட் ட்ரம்ப். எல்லாத்துக்கும் மேலே ட்ரம்ப்புக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. ட்ரம்பினுடைய தேர்தல் ஸ்லோகன் இருந்துச்சுல, இப்போ நம்ம நாட்டினுடைய தேர்தல் ஸ்லோகன் அனுரகுமாரோட என்ன, ஊழல் ஒழிப்பு, திருடர்களை விரட்டுவது, இதுதான் அவருடைய ஸ்லோகனாக இருந்தது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றை கொண்டு வருவாங்கல்ல. கோட்டாபே ராஜபக்ஷ தேசிய பாதுகாப்புன்னு வந்தார். இது மாதிரி அமெரிக்க அதிபர் தேர்தலில் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் எப்படி வந்தாருன்னு கேட்டால், மேக் அமெரிக்கா கிரேட்டர், அதாவது அமெரிக்காவை வந்து கிரேட்டர் அமெரிக்காவாக்குவோம் அப்படின்னு வந்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நாங்கள் எந்த நாடுகளுக்குள்ளும் சண்டைக்கும் போக மாட்டோம், ஈராக்கில் சண்டை பிடிச்சி, அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் சண்டை பிடிச்சி, இப்படி எல்லா நாடுகளையும் சண்டை பிடிச்சி நம்ம காசு வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குது. எனவே நம்ம நாடுகளோட சண்டைக்கு போகிறதில்லை, நமக்கு அது தேவைக்கில்லாத வேலை, வரியெல்லாம் அதெல்லாம் அவர் சொன்னது தான். இப்படி தான் வந்தவர். எனவே இப்போ அவருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டால், இந்த ஓரை அவர் திசை திருப்பி ஈரானோட நேரடியாக ஓருக்கு வந்தாருன்னா, ஆல்ரெடி அமெரிக்காவில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க, நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. 9 செனட்டர்கள், அமெரிக்காவுடைய 9 செனட்டர்கள் ஒரு யோஜனாவை, ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாங்க காங்கிரஸுக்குள்ள. நீங்க போகக்கூடாது, ஆயுதம் கொடுக்குறேன்னா கொடுத்துக்கிறேங்கட்டாங்க, ஆயுதம் கொடுத்துக்கிறீங்க, ஆனா சண்டைக்கு நேரடியாக போகக்கூடாது. ஆயுதம் கொடுக்குறேன்னா அந்த இந்த அணுகுண்ட அணு செய்கிற இடத்த போட்டோவை அழிக்கணும்னா நேரடியாகவே அமெரிக்கா வரணும், அங்கே சும்மாலாம் வர முடியாது. எனவே இப்போ அமெரிக்காவுக்கு பெரிய தர்ம சங்கடம், ப்ளஸ் அமெரிக்க அதிபருக்கே பெரிய தர்ம சங்கடம் தான். ஏன்னா அவருடைய தேர்தல் வாக்குறுதி பாலா போயிடும். அவருக்கு ஒரு எண்ணப்பாடு இருக்குது. அவருடைய கருத்து தான் என்னன்னா, மஹிந்த ராஜபக்ஷ அதாவது 19வது அரசியல் சீர்திருத்தம் கொண்டு வந்தார்ல, கொண்டு வந்து 90th அமெண்ட்மெண்ட் எதுக்கு கொண்டு வந்தாருன்னு சொன்னா, 18க்கு பிறகு தான் தேர்தலில் போட்டியிடணுங்கிறதுக்கே கொண்டு வந்தார். கொண்டு வந்து 3வது முறை. அது மாதிரி இப்ப அமெரிக்காவிலையும் ஒரு அதிபர் தேர்தலில் 2 முறை தான் போட்டியிடலாம். இப்ப டொனால்ட் ட்ரம்ப் என்ன நினைக்கிறாருன்னா, 3வது முறையும் போட்டியிட நினைக்கிறாரு. அப்படி நினைச்சா இங்க நம்புவீங்களா? எனவே அவர் எதிர்காலத்தையும் அவர் பார்ப்பார்ல. அதனால அவருக்கு என்னன்னா, நம்ம திரும்ப எலெக்ஷனுக்கு வர வேண்டி இருக்குது.
சட்டத்தை திருத்த வேண்டி இருக்குது, காங்கிரஸ் சமப்படுத்த வேண்டி இருக்குது, சென்டர்களை சமாளிக்க வேண்டிய வேலை இருக்குது, நாட்டுக்குள்ளே பெரிய குழப்பம், ஆல்ரெடி வரி விதிப்பில் பெரிய பிரச்சனையாக இருக்குது, அதனால் அடுத்த ஹாலிவுட்டில் வந்து பெரிய பிரச்சனை மாறிக்கிட்டு இருக்காங்க, ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் மத்தியில் ஈரானோட ஓருக்கு போனால் கொடுத்த வாக்குறுதி என்னத்துக்காகும் என்கிற கேள்வி அவர்கிட்ட இருக்கிறதுனால 50-50 பார்க்க முடியும். இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நான் போவேண்டு வந்தாருன்னு சொன்னால் அவருடைய பொலிட்டிக்கல் கெரியர் என்ன ஆகுங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இருக்கிறதுனால அவங்க நேரடி யுத்தத்துக்கு வருவது ரொம்ப ரொம்ப ஒரு 50-50 நிலைமையில தான் இருக்கு. ஏன்னா அதை தாண்டி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியும் அமெரிக்காவை உள்ள வர்றதுக்கு விரும்ப மாட்டாங்க இந்த டைம்ல. ஏன் விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னா, அமெரிக்கா உள்ள வந்தா அவன் அடிக்கிறதுலாம் யாருக்கு அடிப்பான்? ஈரான் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இருக்கிற இது அவங்க போர்ட்டுகளுக்கு தானே அடிப்பாங்க. அதனால் அது அவங்களுக்கும் பெரிய சிக்கலாகுங்கிறதுனாலையும் அரபு கண்ட்ரிகளும் கொஞ்சம் இதில் விடாப்பிடியாக இருப்பாங்கன்னு தெரியுது. எப்படி போனாலும் ஓரிரு நாட்களில் தெரிஞ்சிடும் அமெரிக்கா வருமா வராதான்னு.